எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் பெரிய பரிசுத்த வானத்திலிருந்து குதித்த என்னது பரிசுத்தவான்கள் மாதிரி நம்ம பேசுவோம். நம்ம பரிசுத்தம் நம்மகிட்ட என்னது அப்படின்னா நம்ம கூட தேவன் இருக்கிறதுலே தெரிஞ்சிடும் நம்மகிட்ட என்ன பரிசுத்தம் இருக்கு என்ன பரிசுத்தம் இல்லை. ஏன்னா விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கு வசனமே தெரியாது. பைபிள் எங்க அப்படின்னு கேட்டா அப்பதான் லாண்ட்ரி பின்ல இருந்து என்ன செய்வாங்க, பைபிளை நான் அன்னைக்கு கொண்டு வந்து அந்த ஷோல்டர் பேக்கை துவைக்க போடுறதுக்கு போட்டேன்னா வாஷ் பண்ண பைபிளும் அதோட என்ன செஞ்சுட்டு லாண்ட்ரி பின்னுக்குள்ளேயே என்னுடைய இதையும் போட்டுட்டேன். ஆமா, ரொம்ப நல்லது. சரியா, ரொம்ப நல்லது. போட்டு நல்ல வேலை வாஷிங் மிஷின்ல போடாம போனீங்க, எடுத்துட்டீங்க அதுக்கு முன்னாடி இல்லையா. நமக்கு தான் சத்தியமே தெரியாதே. இன்னைக்கு சபைக்கு நம்ம போறோம்னு சொல்றோம், என்னதான் சத்தியம் தெரியும்? என்ன எந்த வேத வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம்? நாங்கள விசுவாசியா வந்த காலத்துல மணிக்கணக்காக தாகமாக வேதத்தை வாசிச்சோம். மணிக்கணக்கா வாசிச்சோம், ஜெபிச்சோம், முழங்கால் போட்டோம், உபவாசிச்சோம், கண் விழிச்சோம். ஆமா, ஆண்டவரோட கெட்டி நெருங்குறதுக்குள்ள பகுதி என்னென்னலாம் இருக்குங்கிறத வேதத்தின் மூலமாக அறிஞ்சு கொண்டோம். அபிஷேகத்தை பெற்றோம். அபிஷேகத்தை பெறுறதுக்கு யாரையும் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வெக்கப்படணும்னு நினைக்கல. ஆண்டவர் அபிஷேகத்தை ஊட்டிக்கிறாங்க, பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு வரைக்கும் போதித்து நடத்தி கொண்டு இருக்கிறது.